பண்ணணுங்கிறதுக்காக பண்ணேன். ஆ, ஆ, ஆ. அதனால நான் மடக்கி வச்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஆஹ் சரி, அப்படிதான் அடிங்க, பரவாயில்லன்றது. சொன்னேன், என் பஞ்சாயத்து என் ஒன்றியம் ஆ, வரேன் அடிக்கிட்டோம், ஆ, அடிக்க சொல்லு. ஆ. இப்பயும் நாளைக்கே வரேன் அடி. ஆறுமுகமே பேச அப்படியே வேற ஆளு. ம் ஆ. அவனே தானா? என்ன அப்படி வருது வெறி? இவன் ஏஎஸ் போட்டாங்கன்னா ஏசு. போட்டோவோ போட்டு பேனர் வச்சாங்க 3-4 இடத்துல. சரி. அது இப்ப அங்கங்க ஒரு கேள்வி எழும்புச்சு. ஆ, ஏஎஸ் எதுக்கு வர அப்படி ஒரு அவைத்தலைவர் போட்டோ ஒன்றும் தெரியல, மாவட்ட அவைத்தலைவர் போட்டோ இல்ல, லோக்கல் கட்சிக்கார பொறுப்புலகிற இது இல்ல ஆ, அப்படின்னு சொல்லி. ஆ, யாரு அந்தோனி ஒருத்தன் போட்டான். அப்புறம் அந்தோனிக்கு போன் பண்ணி சொன்னேன், அந்தோனி ஏஎஸ் படம் போடுறதாச்சுன்னா என் போட்டோ போடாத. ஆ, நான் கேட்கறது பதில் சொல்லணும். என் போட்டோ இல்லைன்னா கூட நான் சொல்லிட்டு போயிடுவேன், என்னையே கோர்ட்ல போட்டு போயிடுவேன், அது அவங்க வச்சுக்கிறாங்கன்ட்டு. ஆ. நான் பதில் சொல்ற இடத்துல இருக்கிறேன், போடாதான்னு. இல்ல நான் ஆறுமுகம்னா சரி, நீ ஆறுமுகம் கேட்டு யாரையே கேட்டு சொல்லு, உன் பேர்ல வந்துக்கிட்டுன்னுட்டேன். ஆ, இவன் இந்த ஆறுமுகம் டொக்குபதி நிலை கவுன்சிலர், ஆ, அவன் பெரிய அண்ணன் ஆ, வைகுந்தம் ஆ. ஏஎஸ் போட்டான். இது 3 போடாதரா, 3 போட்டுதான் அவனுன்னு சொன்னீங்கன்னா என்னத்தையும் எடுத்துறா, போடாதரா. ஆ. இங்க லோக்கலுக்கு ஆள் போடணும் போடக்கூடாதானா? லோக்கல் ஆள் போடணும். நம்ம ஒன்றியத்துல உட்பட்டவங்களை போடணும்ல. ம். அவன் துரைசாமி ஆனவனும் ஆகாது. அவனும் ஒருங்கிணைந்த ஒன்றிய செயலாளர் தான் இப்ப தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் ஆகிறான். ம். அவனு ஏன்டா போடலன்னா போட முடியாதுங்கிறான். ம். சரி, அவனுக்கு சொன்னா. அப்புறம் மசிகிட்ட போட்டான். மசியா நீ ஏற்கனவே சொல்லியிருக்கிற மசியா, ம். அந்த உங்க ஊர்லயே உங்க பஞ்சாயத்துல இளைஞர் அணி இன்னைக்கு ஒன்றிய அமைப்பாளர் அறிவிச்சுக்கிறாங்க, அதையும் போடு. ம். ஏஎஸ் எதுக்கு இப்படி போடுறீங்க? ஏஎஸ் என்ன மாவட்ட பொறுப்பா மாநில பொறுப்பா? எதுக்கு அவங்க ஒன்றியம் ம். அதோட வச்சுக்கணும்னா சரிண்ணா, இல்லைன்னா இந்த டிஜிட்டல் பண்றோம் போட்டானா அப்படின்னா ம். சரின்னு வருங்காலத்துல மாத்திக்கிறான்ட்டு சரின்ட்டாங்க. ம். அப்புறம் அதுக்கு இவர் அதிகாரம் பண்றாரு, நீ அதையே கேட்கறது. ம். அன்னைக்கு மாவட்டம் வந்தேன்னா அடி வாங்கியிருப்ப, நீ வா, நீ பேசிக்கிறேங்கிறான். ம். அடிக்காது விட்டு தப்ப போச்சுங்கிறான். கழுத்து இருக்குமா தேவையா பையனுக்கு? பதவி வருஷம் அப்படி கிடந்துக்கிறனா? என்னன்னா போனா என்ன சொல்றது தெரியல. இல்ல நம்மளை பார்த்தா எப்படின்னு தெரியும் அவனுக்கு? நான் இல்ல அவனுக்கு எப்படி தெரியும்? நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது அவனுக்கு? என்ன சொல்றது? நான் இப்ப மாறி என்ன பண்ணா, நான் இப்ப தொப்பூர்ல இருந்து நம்ம தருமபுரி வரைக்கும் வைக்கிறேன், நடுவு வைக்கிறேன்னா போட்டு எல்லா இடத்துலையும் போட்டு வைக்கிறேன்னா. இங்க பாரு, நம்ம சவுலூரோட நம்ம ஒன்றிய முடியுது, சவுலூரோட நம்மளுக்கு நிறுத்திக்க என் போட்டோவை. அந்தாண்ட கிழக்கு ஒன்றியத்தில் போடாத, கிழக்கு ஒன்றியத்தில் போட்டுக்க. அந்தாண்ட போச்சுன்னா நகரம் வந்தா நகரத்தை போட்டுக்க. அங்க போய் நம்ம வைக்க கூடாது, நம்ம போட்டு அப்படின்னுதான் நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சேன். இவனுக்கு ரொம்ப ஓவரா வச்சிருப்பான். அவன் நடராஜ் இது வேலை முடிஞ்சு போச்சு, இனிமேல் என் காலம் தாங்கிறானா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி. போயிட்டு வரேன். இவனுங்கிட்ட இளவு எடுக்கிறதுக்கு சரியா இருக்க மாட்டேங்குது பொழப்பு. என்னமா போனா நாம என்ன சொல்றது? போட்டோ பிரச்சனையே பெரிய பிரச்சனையா தான் அரசியல் எப்படி பண்றதுன்னு தெரியல. இவனுங்கெல்லாம் ஓட்டு வாங்கி கொடுக்குறாங்க. இவன் நம்மளுக்கு அதிகாரம் மாரி பண்ணான். இப்ப அண்ணா லட்சணம் மாரி தான் 7000 ஓட்டு குறைஞ்சிக்கிட்டுங்கிறான் இவன். மயிரா பிடிக்கிட்டு இருந்தானே பொதுநெறி வாங்கிட்டு விட்டேன். நான் அவன் பஞ்சாயத்துல 1000 ரீடிங் வாங்கிட்டான். அது விடுதலை சிறுத்தை ஓட்டு போட்டான். அதே சிவாடியில காட்டவூர்ல இருந்துச்சு, அந்த ஓட்டு வாங்குறாங்க. பஞ்சாயத்து தலைவர் 4 பூத்து பார்த்தாலும் அங்கெல்லாம் வாங்கணும் ஓட்டு வாங்குறோம். சரியா நாமளே இருந்தா ஏதோ சண்டை வேண்டாம், சளி இல்லைன்னா அவனை விடமாட்டான். பதவியே போனாலும் பரவாயில்ல, அவன் அடிக்காதான் விட மாட்டான். அவன் என்ன அடிக்காத வரைக்கும் நான் வாய மாட்டான். அதுக்கு மேல தன்மானங்குது. நான் ஏன்னா ஒரு பரத்தேவடைய பையன் அடிக்கிறவன் என்ன மட்டும் அடி வாங்கி நான் பரவானா? என்னன்னா ஜெயிலுக்கு தான் போறதுனா என்ன நாய்க்கு வரும்? என்னத்துக்குன்னா தேவையில்ல கம்முன்னு விட்டு போனேன். நமக்கு அந்த விடமாட்டான். பதவியே போனாலும் பரவாயில்ல, விடமாட்டான்.
இன்னைக்கு வந்துட்டு வரலான்ட்டு வச்சுக்கலான்ட்டு மொத்தமா நம்ம ஒன்றியத்துல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் கேட்பேன், ரெக்கார்டு வச்சுக்கிறேன், எல்லாம் நான் போட்டா பண்ணிட்டோம். பதவி அன்னைக்கே ராஜாவும் பண்ணிட்டு கழுத்தை கூட அறுக்காத விட மாட்டாங்க தேவைகளுக்கு வந்து பையனாங்க. நம்ம மொத்தம் ஞாயிற்று பஞ்சாயத்துல ஒப்படைப்பேன், ஒன்றியத்துல ஒப்படைப்பேன், நிர்வாகிகிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு. நம்ம எம்பி கிட்ட சொல்லுங்க. இல்ல அவர்கிட்ட கொண்டு போக மாட்டேன். எப்போது எல்லாம் நம்ம ஆளுங்கிட்ட முன்ன பேசிட்டு நம்மளுக்கு ஒன்றியத்துல நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு. மாவட்டத்தையும் கேளுங்க, மாவட்டத்துக்கு. இல்ல அதுதான் நான் முன்ன நம்ம ஒன்றியத்துல எல்லாம் ஃபுல்லா கேட்டேன். ஏன்னா நாளைக்கு என்ன அடிப்பான், நாளைக்கு உங்களை அடிப்பான், எல்லாத்தையும் தானே அடிப்பான். அந்த வார்த்தைக்கு எதுக்கு வீடு வேஸ்ட் பண்ணும்? அவனுக்கு என்ன முறையை நான் என்ன சொன்னேன், ஒன்றியத்தில் தப்புனா நீ மாவட்ட சபை எழுதி கொடுத்துருப்பா. இவன் என்ன நம்மளை கேட்கறது? இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இவன் வீட்டு நம்ம இவங்க வீட்டு ஆளுக்காரனா நம்ம கருதா. நான் என்ன சொல்றேன்னா, தேவையில்லாத சலிப்பு சங்கடம் வேண்டானா. என்னன்னா அவன் பொண்ணு கொடுக்கல போதும், அவன் வீட்டுல பொண்ணு கட்டலாம் போதும். அவன்கிட்ட என்ன நமக்கு சலுப்பு? அவன் யாருன்னு அவன் சரி ஒதுங்கி போயிடலாம். அப்போ நாம இருக்கு நம்மள அந்த அளவுக்கு பேசுறதுக்கு அவனுக்கு தான் ரைட் இருக்குதுன்னு கேட்கறேன். இப்ப ஒருத்தன் பேசுவான், நாளைக்கு இன்னொருத்தன் பேசுவான், ஒரு பைசா உதவாத பையன் பேசுவான். அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போகணுமானா? இவனால் நமக்கு என்னன்னா அது இவன் யாரு நம்மள பேசுறதுக்கு இவனுக்கு என்ன ரைட் இருக்குது? நானே உங்களை பேசுறதுக்கு எனக்கு என்ன ரைட் இருக்குது? ரைட் இல்ல. தேவையில்லாத இதுக்கெல்லாம் சண்டை போட்டு கிடக்கணுமான்றதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்குன்னு நம்ம விட்டுட்டு போக முடியுமா? இதெல்லாம் இப்போ உங்களை பேசுறது இருக்குன்னா கீழே உங்களை அடிக்கணும் உதைக்கிறதா விட்டுருங்களா நீங்க? யாரும் விடமாட்டோம்னா சரியில்லை அப்படின்னா அடிக்கிறோம் உதைக்கிறன்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு நாம வச்சுக்கூடாது. போ தூ அப்படின்ட்டு ஒதுங்கிடணும். இல்ல எத்தனை வச்சுக்கிட்டோம் அவங்ககிட்ட அடிக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டோம். நாம என்ன அப்படி தப்பு பண்ணோம் அடிக்கிற அளவுக்கு? என்ன பிரச்சனை? போட்டோ பிரச்சனை தான் அப்படின்னா ஆமாண்ணா. பேனர் பேனரே வைக்க கூடாதுன்னு சொல்லி தலைமை பொதுச் செயலர் லெட்டர் கொடுத்துருக்காரு. ஒன்றிய செயலாளர் இருக்கான். இப்ப பாரு, திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு ஆட்டோ மேல விழுந்து தலை சொன்னவர் வரான்னு சொல்லி வச்சு அந்த நகர செயலர் பதவி போச்சு. இவன் காப்பாத்தணும் நாளைக்கு நம்மள அந்த ஒன்றியத்துக்குள்ள நடந்த ஒன்றிய செயலாளர் தான் நடவடிக்கை. யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அப்ப காப்பாத்தணும் அவன். கூட நாங்க யாரும் நாங்க பேனரே அடிக்கல. இப்ப நீங்களே கூட அந்த ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு அந்த பையனை வேண்டான்னு சொன்னா அப்பயுமே போட்டு வச்சுட்டீங்க. அவன் யார்? நான் என்ன கேக்குறேன்னா, மாநில பொறுப்பா அவனை எதுக்கு நாம போடணும்னு கேக்குறேங்க. இல்லண்ணா, நானு அந்த பையனுக்கு மறுபடியும் கூப்பிடும் போது செல்லு அப்படின்னா அப்புறம் நீங்க வேணும்னா கேட்டு கூட பாருங்க. நம்ம என்ன கேக்குறோம்னா, மாவட்டத்து பொறுப்பு போடலாம், மாநில பொறுப்பு போடுங்க. அதை தடுக்க முடியாது. ஒரு 2 தொகுதியில வரக்கூடிய ஒரு மாவட்டத்துடைய பொறுப்புல இருக்கிறவங்க போடலாம். இதே பெரிய எண்ணெய் போட்டா 23 அணி இருக்குது. 23 அணி அமைப்பாளர் போடணும்ல. ஆமா, ஒருத்தர் மட்டும் இவங்க மட்டும் போட்டு வச்சுக்கிட்டா அடுத்து கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்ல. இளைஞர் அணி வெங்கடேசுகிறாங்களா மெயின் துறை, சின்னவருடைய துறை அது. ஆமா, அந்த இளைஞர் அணி போடணும்ல. போடணும். இதெல்லாம் நீ யாரா கேட்கறதுங்கிறான்? நீ என்ன உனக்கு என்ன ரைட்டுக்கு? அது கேட்பாரா? இவர் தலைமையா என்னன்னா தூயுங்க தலைமை ஏதோ மாவட்டத்துக்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு மாவட்டத்துக்குள்ளனா நீங்க வா, உங்களையும் கூப்பிடுவேன். வாங்க 10 பேர் முடிவெடுப்போம். அதுக்கு மேல 10 நான் முறையா போய்க்கலாம். அவன் பேசுனதுக்கு பதில் அதுக்கு மேலதான் எல்லாம் சேர்ந்தா மாவட்டத்துக்கு போகும். நான் ஒருத்தனை தனியா போக முடியாது. தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு என் பிரச்சனை வந்தானா காடுகரை பிரச்சனை, என் பிரச்சனை சொந்த பிரச்சனை அவனை பாத்துக்கிறேன். இது கட்சி பிரச்சனை. அதனால 10 பேர்த்துல விடுவேன். அது 10 பேர்த்துல நீதி கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலதான் அப்புறமேல நான் தனிப்பட்ட முறையில் பாத்துக்கிறேன். மாவட்டத்துக்கிட்ட நம்ம பஞ்சாயத்து சொல்றதை விட 10 பேர் கூட்டிட்டு மாவட்டத்துக்கிட்ட போறதானா சரி. அதுதான் நம்ம பஞ்சாயத்து மூலியமா நம்ம ஒன்றியத்து மூலியமா 10 பேர் போலாம். அது சொல்லுங்க. அதுதான் கூப்பிட்டு பேசிட்டு விலக்கு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து போலாம். மாவட்ட போறோம், மாவட்ட நடவடிக்கை அடுத்த கட்டத்துக்கு போலாம். பதில் சொல்லணும்ல. கரெக்ட். நீ யாருக்கிட்டையும் கோபமா பேசாதீங்க. நேரா மாவட்டம் மட்டும் பேசிக்கலாம். இல்ல அதுதான் இப்பெல்லாம் எதுவுமே பேசல. ஆறுமுகத்தை பத்தியோ நடராஜ பத்தி யாரை பத்தி எடுத்தாலும் எதுவும் பேசிக்காதீங்க. நேரம் ஒரே வார்த்தையா முடிச்சுக்கு. அதுதான் நான் எவன் பேசுறது யார்ட்டும் பேசலையா. ஏன்னா பாருங்க, அன்னைக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை அவர் கட்சிக்காரதான் பேசினாரு. அவர் பேச அதுக்குதான் என்ன சீன்றானுங்க. சீன்றது அதுக்குதான் சீண்டி பாக்குறானுங்க.
ஆரம்பிச்சாலும் என்னன்னா போய் ஆச்சுன்னா என்னன்னா தர்மம்னா இவன் வீட்டுக்காரனா பிச்சுக்கு வந்துடுவான். அத ஒண்ணு இல்ல நமக்கு தான் பதவி போனா இவன் வீட்டுக்கா போயிருவோம் நம்ம. யாரும் யார் வீட்டுக்கு போறோம், ஆ, யாரும் யாரு என்ன இப்ப என்ன கட்சிக்கு ஆபத்து அவ்வளவுதான். இப்ப தர்மனால வந்து என்ன யாருக்கு பாதிப்பு? கட்சிக்கு தான் பாதிப்பு தர்மம் போனதுனால. இன்னைக்கு நான் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னே தெரிய மாட்டேங்குதுண்ணா. ஆஹ் நீங்க தனியா இருக்கீங்களா, எங்க எங்க இருக்கீங்க? தனி. ஏன்னா அங்க கன்சாமி இருக்கிறான்னா எங்க ஊர் கன்சாமியா? இல்ல இல்ல. ஆஹ் எனக்கு ஊர் கன்சாமி எல்லாம் வச்சுட்டு தயவு செஞ்சு பேசிடாதீங்க. இல்ல அது